நொறுங்குதல் தான் எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் ஒரு ஊற்று அது. Brokenness is a spring for all blessing. நொறுங்காத மனுஷர்கள் ஒரு நாளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியவே முடியாது. A person who is not broken cannot be blessed by God. அவங்க எப்பொழுதும் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க அசைகிறவர்களாக இருந்து கொண்டே இருப்பாங்க. So those people who are not broken will keep on shaking. அதனால அந்த நாளில் ஆண்டவர் நம்ம மத்தியில் எழும்பி நாம் நொறுங்குதலின் அவசியத்தை குறித்து ஆண்டவர் பேசுனது. So that's why the Lord, being in our midst, stood up and told about the importance of brokenness. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். I want to show you just one incident. ஒரு மனுஷன் நொறுங்காத மனுஷன் எப்படி இருப்பான், நொறுங்கின மனுஷன் எப்படி இருப்பான்? How will a person who is broken be, and what is the nature of an unbroken person? ஆதியாகமத்தின் புத்தகம் நீங்க முதல்ல அங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, The book of Genesis, 28ஆம் அதிகாரம். chapter 28. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 11வது வசனம். Genesis chapter 28 verse 11. ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். He came to a certain place and spent the night there because the sun had set, and he took one of the stones of the place and put it under his head and lay down in that place. அங்க நாம காண்பிக்கிற ஒரு வசனம், நொறுங்காத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சூரியன் அஸ்தமித்து போகும் அவனோட வாழ்க்கையில. So this is the picture of a person who is not broken, and what has happened, the sun has set in his life. ஈசாக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. Isaac had 2 children. ஒரு யாக்கோபு, இன்னொருத்தன் ஏசாவு. One was Jacob, the other one was Esau. இப்போ நொறுங்காத அந்த மனுஷன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய அண்ணனுடைய பங்கை வந்து ஏமாத்தி அவன் வந்து வாங்கிட்டு போயிட்டான். The person who is not broken, when Jacob was not broken, he grabbed, cheating all the possessions of Esau. அது எப்படி வாங்கினா, அவனுடைய சேஷ்டபுத்திரத்தை எப்படி வாங்கினான்னு சொன்னா, how did he buy that birthright from Esau? அவங்க அப்பா கிட்ட போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். He acted before his father. அப்பா வந்து எனக்கு ருசியானது ஒன்று கொண்டு வாப்பான்னாரு. இவர் வேட்டையாட, ஈசா வேட்டையாட போயிட்டான். So dad asked him, the father Isaac asked him to bring something to eat, and he expected his son to be, getting it. யாக்கோபு என்ன பண்ணிட்டான்னா, உடனே அவனை மாதிரியே ஒரு வேஷம் போட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து, நான் தான் யாக்கோபு, நான் தான் ஏசான்னு சொல்லிட்டான். So Jacob, in the meanwhile, he dressed up just like his father, just like his brother, and he acted as if he's Esau and came and gave the food to his father. நிறைய இது பெரிய சப்ஜெக்ட் இது. This is a big subject. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். I would like to tell it very short. உடனே ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து தடவி பார்த்து, ஓஹோ இவன் ரோமமாக இருக்குன்னு நினச்சி, இவன் யாசான்னு நினச்சி அவனை ஆசீர்வதிச்சிடுறாரு. So Isaac, when Jacob came with the food, he touched Jacob and he was just like Esau, so he touched Jacob and blessed Jacob. உடனே அப்படிதான் வந்து நேர்மையற்ற விதமாய் தான் வந்து நொறுங்காத மனுஷனாக இருந்து தான் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும். So it is with dishonesty and being not broken, that is how Jacob got that blessing. நான் நொறுங்கின மனுஷனுடைய ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? Do you know what is that mark of a broken person? அவன் நேர்மை உள்ளவனாக இருப்பான். அவன் He will be utterly honest. எப்போ அவன்கிட்ட நேர்மை இல்லையோ அவன் நொறுங்காத மனுஷனா இருக்கும். If there is no honesty in him, he is not broken at all. அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, what will happen in his life? அவன் சூரியன் அவன் வாழ்க்கையில் அஸ்தமித்து கொண்டே வரும். The sun will keep on setting in his life. அவன் வெளிச்சத்தில் வாழவே மாட்டான். He will not live in light. அவன் இருளை ரொம்ப நேசிக்கிறவனா இருப்பான். He will love darkness. எப்பவுமே இருட்டா இருக்கிறதா விரும்புவான். He will like the dark places. Brother Vincent ஒரு வார்த்தை சொல்வாரு. Brother Vincent used to say one word. இருட்டில் செய்கிற எந்த தொழிலும் அது திருட்டு தொழிலா தான் இருக்கும்வாரு. So whatever work you do in darkness is a robbery kind of work. நீ எதுவா இருந்தாலும் சரி, whatever you do, நீ இருட்டில் உட்கார்ந்து செல்போன் பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு திருட்டு வேலையா தான் இருக்கும். So if you are sitting in darkness and looking into your mobile, that is kind of a evil deed. நீ எதை செய்தாலும் அது திருட்டு தொழிலா தான் இருக்கும். So whatever work that you do in darkness is an evil work. இவன் வந்து அப்பாவை ஏமாத்தி நேர்மை இல்லாம வந்துட்டான். So Jacob cheated his father, not being honest. தேவன் உண்மை உள்ளவராய் இருந்தார். But God was faithful. அவன் என்ன இருக்குன்னா, சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியதுன்னு எழுதிருக்கு. So it is written, the sun had set. நொறுங்காத மனுஷன் நீ நொறுங்கலைன்னா உங்க வாழ்க்கையில சூரியன் அஸ்தமித்து கொண்டு தான் இருக்கும்.
If you are not broken, the sun will keep on setting in your நீங்க life. வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்க வாழ முடியவே முடியாது. You cannot live as the children of நீங்க light. எங்க போனாலும் கூட உங்களுக்கு அங்க இருள் இருந்து கொண்டே இருக்கும். Wherever you go, there will be darkness. நான் வெளிச்சத்தில் வாழணும், வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும்னு சொன்னா it is impossible. முடியவே முடியாது உங்களால. If you try to be a children of light and you want to live in light, it will not be possible for ஆனா you. தேவன் அப்படி விடுகிறவர் கிடையவே கிடையாது. But God does not leave us like that. கொஞ்சம் அடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகாரத்தை திருப்பி வாங்க. Let's turn few chapters. 32ஆம் அதிகாரம். Chapter 32. 32ஆம் அதிகாரத்துல இதே நொறுங்காத மனுஷன் அவன் நொறுங்கின பிற்பாடு என்ன நடந்ததுன்னு சொல்ல வரேன். So in this chapter, I would like to tell what has happened to this same person who was not broken when he was broken. அவனை தேவன் கொண்டு போனார், மாமனார் விட்டு கொண்டு போனார். The Lord took him to his father-in-law's house. அங்க அவனை நொறுக்கினார். அவனை God broke him there. இப்போ அவனை தேவன் அவனோடு கூட பேசினார். பேசிட்டு இப்போ நீ போ, மறுபடியும் உங்க தகப்பன் வீட்டுக்கு போன்னு அனுப்புறாரு. So the Lord spoke to him and he told him, go to your father's house. இப்போ அவன் 22ஆம் வசனம் பாருங்க. 32:22. Chapter 32 verse 22. ராத்திரியில எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரரையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக்கொண்டு யாப்போக்கு என்கிற ஆட்டின் துறையை கடந்தான். Now he rose that same night and took his 2 wives and his 2 maids and his 11 children and crossed the ford of Jabbok. ஏன் அவன் அந்த மாதிரி செய்தான்னு சொன்னா, You know why he did like that? அவன் தனக்குண்டான 33ஆம் வசனம் பாருங்க. தனக்குண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். So you know the reason in verse 23, he took them and sent them across the stream and he sent across whatever he had. இப்பொழுது யாக்கோபு வருகிறான்னு தெரிஞ்சிடுச்சு ஏசாவுக்கு. So now Esau knows that Jacob is coming. அவன் இப்ப படையும் பணபலத்தையும் படைபலத்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனை எதிர்க்க அவன் வருகிறான். So he's coming with all his might and all his money and all his armies. இவனுக்கு நல்லா தெரியும் தன் சகோதரனை ஏமாத்துனது தெரியும். அதனால அவன் வருகிறான், என்னை எப்படியாவது கொண்டு போட்டுருவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். So Jacob knows that he has cheated his brother and if Esau sees him, he will be. அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாக ஆரம்பித்தது. So he is so afraid. 24ஆம் வசனம், யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். Verse 24, then Jacob was left அப்பொழுது alone. ஒரு புருஷன் விடியுமிடமும் அவனோடு கூட போராடி அவனை மேற்கொள்ளாதைக் கண்டு அவன் தொடை சந்தை தொட்டார். And a man wrestled with him, and until daybreak, when he saw that he had not prevailed against him, he touched the socket of his thigh. அதனால் அவனுடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சம்பு சுளுக்கிற்று. So the socket's thigh was dislocated when he wrestled with him. ஆமா, இங்கதான் அவனை முதல்ல அவன் போராடி பார்க்கிறான் அவனோடு கூட. So first he was wrestling with him. ஏன்னா பயம். அதனால ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் எதிரி வந்துட்டான், அவனை மேற்கொள்ள முடியல, என்னை இது ஜெயம் கொண்ட வாழ்க்கை என்னால் வாழ முடியல, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரன் தவசீலன் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு வார் கிரை அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. So just like Brother Davaseelan was speaking, so there was a war cry within him. There was fear in him. My brother is coming. I am fed up with this defeated life. I cannot live like this anymore. He was crying out like that. அவன் கதற ஆரம்பிக்கிறான். So he's crying out. அதனால தான் தவசீலன் ஆரம்பத்திலே சொன்னாரு, உங்களுக்குள்ள ஒரு அழுகை, ஒரு கூக்குரல், ஒரு வார் கிரை உங்களுக்குள்ள இருந்து கொண்டு இருக்கான்னு கேட்டுனேன். So that's why Brother Davaseelan was asking right in the beginning, is there a loud war cry in you? தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் அதுதான். That is what the Lord is expecting from இஸ்ரவேல் you. ஜனங்களை கூட விடுதலையாக்கும் போது அவங்களாம் தேவனுக்கு அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டிக்கொண்டே இருந்தது. So even in the case of the Israelites, there was a loud cry, a loud war cry that was. சும்மா அமைதியா உட்காந்து வரும்போது ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டாரு. So if we are keeping silent, the Lord will not look into it. எது நடந்தா என்ன, நான் பாட்டுக்கு அது என் தலையெழுத்து, அது அப்படிதான் நடக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு உன் தலையெழுத்து அப்படின்னு நினைச்சுன்னா உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும். So if we keep sitting silent saying that's all my fate, that is what that's going to happen in your life. ஆனா இவன் அப்படி கிடையாது. அவன் But that's not the இவன் case. தலையெழுத்தை நம்புற ஆள் கிடையாது. He is not a person who is depending on his fate. தலைவரை நம்புகிற ஆள் இவன். He is leaning on the Father. நிறைய பேர் அப்படி இருப்போம். நம்ம ஐக்கிய சபையில் தான் உட்காந்துருப்போம், ஆனால் தலையெழுத்தை நம்பி உட்காந்துட்டு இருப்போம். We could be sitting in Christian Fellowship Church and depending and trusting in our faith. இந்த சபையினுடைய தலைவரை நம்ப மாட்டோம் நம்ம. But not trusting the head. வீட்டில் வேணா எழுதி போட்டிருப்போம், இவர் தான் இயேசுவை என் வீட்டின் தலைவர்னு வேணா வீட்டில் எழுதி போட்டிருப்பேன். We may have written in our homes that Christ is the head of this house. இல்ல, அங்க அப்படி எழுதிருக்க கூடாது. It should not be written like that. தலையெழுத்தே என் வீட்டின் தலைவர்னு எழுதியிருக்கணும். It should be written, my fate is the head of this house. ஆனா இவன் அப்படி இல்ல பாருங்க. But he was not like that. அவன் தேவனோடு கூட அவன் போராடுகிறான். அவன் He was wrestling with God. தேவனோடு கூட போராடும் போது ஆண்டவர் அவனுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? Do you know what happened when he was wrestling with the Lord? இன்னைக்கு கேட்டது போலதான். Just like we heard today. தேவன் அவனை நொறுக்க ஆரம்பித்தார். அவனை Lord started to break him. அவன் தொடச்சலமத்தோட சுளுக்கிட்டார் அவனை. So his
socket was dislocated. அவன் சொல்லிக்கிட்டு இப்போ நான் போகட்டும்னு சொல்லுகிறார். So, and after that, he was telling, let me go. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. And God is asking him a question. பாருங்க 27 வசனம் பாருங்க. வேதம் உயிர் உள்ளதுன்னு உங்களுக்கு சொல்ல வரேன் நான். I want to tell that the word is true, and in verse 27 we can அவர் see என்ன that. கேட்கிறாருன்னு பாருங்க. See what the Lord is asking him. அவனை உடைச்ச பிற்பாடு அவன் வாயிலிருந்து என்ன வருதுன்னு பாருங்க. See what is coming from his mouth after the Lord broke him. ஏய் உன் பேர் என்ன இப்போ அப்படின்னு கேட்கிறார். What is your name? அவன் என்ன சொல்றான்? இப்போ என்ன சொல்லணும்? நீ என்ன சொல்லியிருக்கணும்? What should he be telling now? நீ என்ன சொல்லணும்? என் பேர் ஏசா அப்படின்னு சொல்லியிருக்கணும். He should have told, my name is Esau. உங்க அப்பா கிட்ட தானே சொன்னேன். That's what you told your father, right? என்னன்னு கேட்கும்போது என்ன சொன்னேன்? What did you tell when your dad asked the same என் பேர் question? ஏசான்னு தானே சொன்னேன். You told my name is இப்போ Esau. தேவனுக்கு முன்பாக நீ சொல்லி பாரு உன் பேர் என்னன்றது. Now try telling before the Lord what your name is. அவன் உடனே என்ன தெரியுமா சொன்னான்? Do you know what he told? ஆண்டவரே எங்க அப்பனை நான் ஏமாத்தினேன். Lord, I cheated my dad. ஆனா நான் உங்களை ஏமாத்த முடியாது. But I can't cheat you. நான் உண்மையா என் பேர் என்னன்னு சொல்லட்டுமா? Dad, let me tell my name truly. என் பேர் யாக்கோபு. My name is Jacob. எத்தன் Grabber, cheater. எப்போ இந்த உண்மையை சொன்னான்? When did he tell the truth? அவன் நொறுக்கப்படும் போது தான் உண்மையை சொன்னான். When he was broken, he told the truth. நொறுங்காத மனுஷர்கள் பொய் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. People who are not broken will keep on telling lies. மாய்மானம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. They will be hypocrites. ஆனா நொறுங்கின மனுஷன் வாயிலிருந்து பொய்ன்றது வரவே வராது. But from a person who is broken, அவன் சொல்றான் நான் no lie will யாக்கோபுன்றான். come. நான் யாக்கோபுன்னு சொல்லிட்டான். He told, I am Jacob. உங்களுக்கு நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். I can keep on explaining. கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். I would like to finish by this. 31 வசனம் கோல்டன் வேர்ட்ஸ் நீங்க வாங்கி வாசித்து பாருங்க. Verse 31 is a golden verse. அவன் பெனியேலை கடந்து போகையில் When he crossed over Peniel, சூரியன் sun, முடிங்க அந்த வார்த்தையை முடிங்க. finish that verse. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. சூரியன் உதயமாயிற்று. Sun rose upon him. நொறுங்கின மனுஷன் வாழ்க்கை பார்த்தீங்களா? Do you see that what happened in a broken நொறுங்காத person? போது சூரியன் அஸ்தமித்தது. When he was not broken, sun set. அவன் நொறுங்கின பிற்பாடு After he was broken, சூரியன் உதயமாயிற்று. sun rose. சூரியன் உதயமாகும் உங்க வாழ்க்கையில Should the sun rise in your lives? நொறுங்கின மனுஷனா இருங்க. Be a person who is